முருகுதையால் கடந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்திலே நற்செய்தி ஜெப ஊழியங்கள் சார்பாக உங்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறோம். இந்த நாளில் ஆண்டவர் நம்மோடு பேசுகிற ஒரு காரியம், ஒரு வேத வசனம். யோவான் 6ஆம் அதிகாரம் 37வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், பிதாவானவர் கொடுக்கிற யாவும் என்னிடத்திலே வரும், அவைகளே நான் யாரையும் புறம்பே தள்ள மாட்டேன் என்று. என்னிடத்தில் வருகிறவர்களை நான் யாரையும் புறம்பே தள்ள மாட்டேன் என்று. பிதாவானவர் நமக்கு பாராட்டின கிருபை பெரியது. நம் பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனால அவர் நமக்கு பெரிய கிருபை பாராட்டி இருக்கிறார். மனுக்குலம் முழுவதையும் ரட்சிக்க தன் ஒரே குமாரனை அவர் இந்த உலகத்துக்கு அனுப்பினார். சிலுவையிலே அவரையே பலியாக ஒப்பு கொடுத்தார். அவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் வருகிறவர்களை நான் புறம்பே தள்ள மாட்டேன் என்று. ஏன் அந்த வார்த்தை சொன்னார்? அவர் ஒருவரே தன் இரத்தத்தை சிந்தி மனுக்குலம் முழுவதையும் மீட்டெடுத்திருக்கிறார். அதற்காக தான் ஆண்டவர் சொன்னார், என்னிடத்தில் யார் வந்தாலும் அவரோட பாவங்கள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நான் எல்லாவற்றையும் மன்னித்து ஏற்றுக்கொள்கிற ஆண்டவர் என்று சொன்னார். நாம் தான் மனிதர்கள் சிந்திக்கிறது மாதிரி நாம் சிந்திக்கிறோம். கடவுள் சிந்திக்கிற மாதிரி, ஆண்டவர் சிந்திக்கிறது மாதிரி நாம் சிந்திப்பதில்லை. ஆண்டவர் நாம் மண்ணென்று நினைவு கூர்ந்தவர். நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் நினைவுகள் எல்லாம் மனை சார்ந்தே இருக்கிறது என்று அவர் அறிந்ததுனால அவர் சொல்லுகிறார், என்னிடத்திலே வாருங்கள், எல்லோருக்கும் நான் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை தருவேன் என்று சொல்லி அவரிடத்துல யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்கள் பாவங்களை எல்லாவற்றையும் மன்னித்து ஏற்றுக்கொள்கிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார். விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட பெண்ணை ஆண்டவர் சொன்னார், நீ உன்னை நியாயம் தீர்ப்பிட மாட்டேன் என்று சொல்லி, இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி அந்த எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்து அனுப்பிச்ச அவள் பாவங்கள் எல்லாம் மன்னித்த ஆண்டவர் நம்மையும் இருக்கரம் கூப்பி அழைக்கிறார். என்னிடத்திலே வாருங்கள், என்னிடத்தில் வருகிறவர்களை நான் ஒரு நாளும் வேண்டாம் என்று தள்ள மாட்டேன் என்று சொல்லி அந்த ஆண்டவரிடத்தில் வந்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்வோம். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, கொடுத்த வார்த்தைகளுக்காய் நன்றி. உடைய அன்பின் குமாரனின் இரத்தத்தினாலே எங்களை மீட்டெடுத்திருக்கிறீர். வெளியேற பெற்ற இரத்தத்தை சிந்தி இருக்கிறீர். அந்த இரத்தத்திற்காய் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். பாவம் எல்லாவற்றையும் மன்னித்து எங்களை ஏற்றுக்கொள்ளும், உடைய ராஜ்யத்திலே சேர்த்துக்கொள்ளும். ஆண்டவரே நாமத்தில் தாய் போல தேற்றி தந்தை போல அகற்றி மீது சுமத்தி என்